ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்ததால தான் இன்னும் சற்றே நேரத்தில் உன் மனசில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் உருவாக்குவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளாக ஒரு சின்ன பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சு அதை பெருசாக பூதாகரமாக ஆக்கிக்கிட்டு இதை எப்படி சரி செய்ய போகிறோன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்த உனக்காகவே அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இது எப்படி சரியாக போகுதுன்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு வேணும்னா தெரியாமல் நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே முழுவதுமாக தெரிஞ்சு வச்சிருக்க இந்த முருக பெருமானுக்கு உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழி அல்ல, 1000 வழிகள் தெரியும். அப்படி ஒரு வழியில தான் உனக்கான பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ தைரியமாக இருக்கணும். உன் தைரியம்தான் உன்னையும் உன் சுற்றத்தாரையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற போகுது. எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னு தவிக்காமல் திணறாம உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிரு. அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஆளாக ஓடிப்போய் நிற்கிற ஓட்டப்பந்தய விளையாட்டு கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். நீ போகிற பாதையில் நல்லது கெட்டது ஆபத்து சந்தோஷம் துக்கம் மகிழ்ச்சின்னு எல்லாமே கலந்து வரதான் செய்யும். அப்படிப்பட்ட அழகான பயணத்தில் நல்லது கெட்டதுன்றது எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து ரசிச்சுக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி பயந்து போயிட்டினா, நீ அங்கேயே நின்றுட்டினா அப்புறம் எப்படி நீ போய் சேர இடத்துக்கு போய் சேர முடியும்? வாழ்க்கைனா ஒரே இடத்துல நிற்கிறது தான் வாழ்க்கையா என்ன? சோர்ந்து போகாமல் சோம்பல்தனம் அடையாமல் பயந்து போகாமல் வாழ்க்கையை நினச்சி மிரண்டு போகாமல் என்ன ஆனாலும் தைரியமாக சமாளிச்சுக்கிட்டு தாண்டி போகும்போது தான் கீழேருந்து மேலே வர்றது போல மாடி படிக்கட்டுகளில் ஏறி வெற்றியின் உச்சத்தை தொடுவது போல உன் வாழ்க்கையில் உன்னால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இப்போது அப்படிதான் எங்கேயும் நின்றுடாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டே இரு. உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன்னு உனக்கு தைரியம் சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்லி உன் கூடவே வர்றதுக்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். சில விஷயங்கள் நீ நினச்சவனே நடந்துடுது. ஆனால் சில விஷயங்கள் பல வருஷக்கணக்காக ஆனதுக்கு அப்புறம் தானே நல்லபடியாக நடக்குது. பல விஷயங்கள் உனக்கு நிராசையாகவே போயிடுது. சில விஷயங்களை நீ உழைக்கும் போது முயற்சி செய்யும் போது உன்னால் நனவாக்கிக்க முடியுது. ஆனால் எல்லாமே எப்போதுமே நீ நினச்சது போல் நடக்கிறதும் கிடையாது. ஒரு சில விஷயங்களுக்கு நீ ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சி காசு சம்பாதிச்சு சேர்த்து உன் கனவுகளை நனவாக்கிக்கிற. ஆனால் சில விஷயங்களுக்கு நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது சரியாகவும் மாட்டேங்குது, சந்தோஷத்தை தரவும் மாட்டேங்குது. நிம்மதி இல்லாமல் உன்னை நிலைகுலைய செய்ய வைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நிற்கிறதுக்காகவும் உன் கனவை நனவாக்குவதற்காகவும் உன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்தேன். நீ நினச்ச காரியம் எல்லாமே என் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடந்து முடியும். சரியான நேரத்தில் நானே உன்னை கை தூக்கி விடுறேன் என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாட்களாக வாழ்ந்த உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் கைக்கு எட்டி கை நழுவி போயிருக்கு. கண்ணு முன்னாலேயே இருந்தும் உனக்கு கிடைக்காம கண்காணாத தூரத்துக்கு போயிருக்கு. இப்படி எத்தனையோ ஏமாற்றங்களை நீ பார்த்துருக்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் கை நழுவி போனதையும் நினச்சது நடக்காமல் உனக்கு துக்கத்தை கொடுத்ததையும் கூட நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது அப்படி ஒரு ஏமாற்றமோ கவலையோ கஷ்ட நஷ்டமோ உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உன் வாழ்க்கைக்கான புது மாற்றத்தை தருவதற்காக நானே உன்னை தேடி வந்தேனேன் செல்வமே. எந்த நாள் உனக்கு ராசியே இல்லாத நாள், என்ன இது செஞ்சால் எனக்கு ராசியே இல்லை, அது செஞ்சால் எனக்கு சரியே வராதுன்னு நீ எதை மனசுக்குள்ளே தப்பாக யோசித்து வச்சிருக்கியோ
அதையே உனக்கு ராசியான நாளாக மாற்றி, நீ இது சரியா வராது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்ச விஷயத்தையே உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் ஆக்குவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துட்டேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போது உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்க போகுது. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டா தடையா தடங்கல்களா வந்து நின்னாலும் நீ முன்னேறத இப்போது யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைச்சதை விட பல நன்மைகளை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. திறமையோடு பொறுமையும் இருந்தா உன் வாழ்க்கையில வறுமைங்கிறதே வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு பிரச்சனையாவே யோசிக்காம எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளிக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பி. எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில எதையுமே மாற்ற முடியாது. அதற்கு பதிலாக இந்த முருகனின் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே நீ நினைச்சது போல நடத்த முடியும். உனக்காக நான் இருக்கும்போது எதுக்காக உனக்கு பயம் வருது? இருள் மண்டிய பாதையில் நீ போனாலும் என் அருள் உனக்கு ஒளியா இருந்து உன்னை காப்பாற்றும். என் பக்தர்களை வழிநடத்த நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ ஏன் கவலைப்படுற? உன் மனசுல தைரியம் வரட்டும். இனிமே உனக்கு துணையாக பாதுகாப்பு அரணாக நான் எப்போதும் இருப்பேன். நீ என்கிட்ட வந்து அப்பா முருகா நான் தோத்து போயிட்டேன்னு புலம்பும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ தோக்க வேண்டியது, நீ கைவிட வேண்டியது உன்னுடைய ஆணவமும் சேவையில்லாத கருமமும் அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற எண்ணமும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சிந்தனையும் மாயையான விஷயங்களும் தான். இந்த கர்ம வினைகளையும் பாவ மூட்டைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டாலே அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை சுகமான சொர்க்கமாக மாறிடும். இன்னும் நான் உனக்கு நிறைய மனசக்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. இனிமே மிக சுலபமா சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதுமே எதிர்மறையாக பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா இத்தனை நாளாக நீ செஞ்ச முயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் வீணா போயிடும். இத்தனை நாளாக நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மட்டும் நீ தவறான வழியில போக விட்டுடுவேனா என்ன? முதல்ல உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களான பயம், கோபம், கவலை, பொறாமை, ஆக்ரோஷம் எல்லாமே எனக்கு தான்ற இந்த சுயநலமான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடு. நிச்சயமாக உன்னால் சுதந்திரமாக பறக்க முடியும். தீய எண்ணங்களை மனசுல போட்டு அழிச்சிட்டினா உனக்கான நல்லதே நடக்கும். எவ்வளோ கஷ்டம் நான் உனக்கு கொடுத்தாலும் நீ அழுது துவண்டு போயிருக்கே தவிர ஒருபோதும் என்னை நினைக்காம இருந்தது கிடையாது. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு எது வந்தாலும் முதல்ல ஓடி வந்து என்னதான் தேடி வர்ற. முருகா என்னை காப்பாத்துன்னு என்கிட்ட தான் வந்து சொல்ற. அப்படி இருக்கும்போது நான் தானே உனக்கு துணையாக காலம் முழுவதும் இருக்கணும். நான் எப்போதுமே உனக்கு தாங்க முடியாத பாரத்தையும் சகிக்க முடியாத பிரச்சனைகளையும் கொடுக்கவே மாட்டேன். எல்லாத்தையுமே உன்னால் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான பிரச்சனைகளை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நீ அதை சகிச்சு சமாளித்து அதையெல்லாம் தாண்டி வரும்போது உன் வாழ்க்கையவே ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே. இருள் சூழ்ந்தாலும் நீ பயப்பட வேணாம். இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் வெளிச்சமாக நான் இருந்து உன் உயிரை காப்பாற்றுவேன். என் கையில் இருப்பது வெறும் வேல் கிடையாது. இதுதான் உன் வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். நீ எந்த பிறவியிலையோ செய்த தீமையும் உன்னுடைய பாவத்தின் விளைவுகளும் உன் எதிரியின் கோபமும் சேர்ந்து உன்னை நெருங்கினாலும் இந்த முருகனின் வேல் உன்னை பாதுகாக்க தயாராக இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இரவு நேரம் அமைதியானதாக இருக்கலாம், ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த முருகப்பெருமானின் அருள் என்னும் வேல் என்பதை மறந்துடாதே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சோகங்களையும் கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக நிம்மதி நிறைஞ்ச நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு கண்களை மூடி உன் வேண்டுதலை பக்தியோடு என்கிட்ட கேட்கும்போது அதை நல்லபடியாக நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த கந்தனின் கருணையால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமாக தங்க போகுது. இப்போது நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வைக்க போகிறேன்.
இதுவரைக்கும் நீ போதுமான அளவுக்கு அழுதுட்ட. நீ அழுததையும் பார்த்து பார்த்து எனக்கே சலிச்சு போச்சு. முதல்ல அழுவதை நிறுத்து. உன் மனசை கலங்கி போயிருக்கிற மனசை தொடச்சி தெளிவாக்கி எந்திரிச்சு நில்லு. இந்த முருகன் உன் கதவை தட்டி கொண்டு உனக்கான நல்லது செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ தடைகளோ நிச்சயமாக கிடையாது. நீ நினச்சதை விட பெருசா எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த முருகனின் கருணை தான் உன் வாழ்க்கைக்கு ஒளி தரப்போகுது. ஒரு மரம் நல்லா வளரணும்னா மழை சூறாவளி இடின்னு போராடத்தான் ஆகணும். இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. முதல்ல கண்ணீரை ஒதுக்கிட்டு தைரியமாக எழுந்து நில்லு. உன் முயற்சி ஒருபோதும் வீணா போகாது. இந்த முருகன் உன்னை காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலிருந்து நீ இழந்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் சில பேரை உன்னிடமிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன்னா நீ மறுபடியும் அவங்க கிட்ட போய் சேரணும்னு நினைக்காத. சில உறவுகள் உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்தால் உனக்கு சரி வராது, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுங்கிறதுக்காக தான் வேண்டுமென்றே சில மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வச்சிருக்கேன். மறுபடியும் அவங்க கூட சேர்ந்தினா அது உன் வாழ்க்கையவே பாதிச்சிரும். அதனால தான் உனக்கு நன்மை மட்டுமே நினைக்கக்கூடிய, நன்மை மட்டுமே நிகழக்கூடிய, நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உனக்கு துணையாக உன் பக்கத்தில் வச்சிருக்கேன். உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு. உன் தியாகத்துக்கான பலனையும் இனி நீ தாராளமாக அனுபவிக்க போற. கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்கிறேன். நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இப்போது பல மடங்கு பலனாக உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்வமே. என் பிள்ளைகளுடைய எல்லா நல்ல செயல்களுக்கும் நான் பலன் தருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாத்தையும் நீ நினைச்சது போலவே நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். எந்த பிரச்சனையும் இனி உன்னை நெருங்க முடியாது.